ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நாம் வியட்நாம் மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். சுதந்திர தின மாளிகை சொல்லுவாங்க. வாங்க இந்த மாளிகையை நம்ம சுற்றி பார்க்கலாம். வரலாற்று கதைகளையும் தொடர்ந்து பார்ப்போம். வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுது. அதனால் அமெரிக்கர்கள் இருந்த இந்த மாளிகை அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மாளிகை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமாக மாற்றியிருக்காங்க. வாங்க அந்த மியூசியத்தை போய் பார்க்கலாம். இந்த மாளிகைக்குள்ளே இங்கே இருக்க வியட்நாமியர்ஸ் பார்த்திங்கன்னா பணி புரிஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க. எப்படி நம்ம வெள்ளையர்கள் நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அவர்களுக்கு பணி புரியவே நம்ம இந்தியர்கள் இருந்தோமோ அதே கதை தான். இந்த மாளிகைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 30, 75 வியட்நாம் போர் நடந்து முடிஞ்சு இவங்க அமெரிக்காக்காரங்க வெளியில் போயிடுறாங்க. அதை மாதிரி போயிட்ட பிறகு தெற்கு வியட்நாம் அதிபர் மாளிகையாகவும் இந்த இடம் இருந்ததால் இந்த வாயில உடைச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் ஆட்சியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய இடமா அந்த டைம் மாறிச்சு. இதனாலவே இப்போவும் இது சுதந்திர மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. 1946 இங்கே ஃப்ரெஞ்சு வந்து பிடிச்சிடுறாங்க. இங்கே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. எப்படி நமக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அதே மாதிரி 1946 1954 வரையுமே அவங்க இங்கே ஆட்சி செலுத்தியிருக்காங்க. அதனால் இங்கே நிறைய பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் பார்க்க முடியும். குறிப்பாக 1955 75 வரையும் போர் நடைபெறுது. இவங்க ஃப்ரெஞ்சு கிளம்பி 1954 வெளியில் போகும் பொழுது இங்கே வந்து இரண்டாக பிரியுது வியட்நாம். வடக்கு வியட்நாம், அடுத்தபடி தெற்கு வியட்நாம். இதை மாதிரி பிரிஞ்சிடுற போது சில பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த இடைவெளியில் தான் சீனாவும் சரி அமெரிக்காவும் சரி இந்த வியட்நாம்குள்ளே வராங்க. தெற்கு பகுதியில் இருக்க வியட்நாமுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா உள்ளே நுழையுது. ஏன்னா அவங்க கம்யூனிச கருத்துக்கள் இங்கே பரவாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தபடி வடக்கில் கம்யூனிச கருத்துக்கள் பரப்புறதுக்காக சீனா வராங்க. இதை மாதிரி வடக்கு தெற்கு அப்படின்னு ஃப்ரான்ஸ் போன பிறகு ரெண்டாக பிரிஞ்ச இடத்துல மேலே பார்த்திங்கன்னா நமக்கு சீனாவும் கீழே வந்து அமெரிக்காவும் இவங்களோட ஒரு கொள்கையை பரப்புகிறாங்க. முக்கியமாக பார்க்கும்பொழுது நமக்கு கம்யூனிச கொள்கைகள் பரப்பக்கூடியவங்க சீனர்கள். அது வடக்கெலாம் பரப்பிட்டு இருக்காங்க. எனக்கு கம்யூனிச கருத்துக்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கர்கள் அதற்கு எதிராக வராங்க. இதன் மூலமாக தான் இந்த இரண்டு பேருமே இந்த வியட்நாமுக்குள்ளே நுழையிறாங்க. இதன் காரணமாக தான் 1955 75 வரையும் பார்த்திங்கன்னா போர்கள் நடக்க துவங்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாளிகை அமெரிக்கர்கள் வசித்த மாளிகை. அதை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள அவர்களோட மாளிகையை பார்க்கலாம். So we had war with Chinese 1000 years. They make pagoda, everything Chinese. We strongly affected by Chinese culture. And we had war with the French 96 years. So the French they stay here very long time. They also make a lot of buildings. So this is the new one built by U.S. Army. They had the old one also built the same place here with French style. And then they got the bomb from the Communist Party. It collapsed. 1966 U.S. Army they built this one. After the French left Vietnam, the old building collapsed. And then the U.S. Army came to make the new one. They also used the Vietnamese to control the Vietnamese. We call it puppet government. So they work for U.S. Army. And then 1975, U.S. Army they left Vietnam. These people, they followed them. And then the communist people, they control the country. One party here in Vietnam, 51 years so far. So when the U.S. Army left, this government followed them. The Communist Party they control, but they didn't want to use this like a government office. They keep it empty like museum until now. In 51 years, it's this one empty. They just opened from the year 2000. They opened for tourists.
Okay. And now every day from 8 to 5 p.m., 8 a.m. to 5 p.m. for tourists. After that close, nobody allowed to be inside after 5 p.m. Yeah. So sometimes when the city governor died, they make funerals here. During the COVID time, so many funerals took place here. And sometimes they have very important meeting took place here. So now we just have a look inside. So we spend about an hour here. We go there, we spend maybe most of you can follow me, but in case you lost, you can discover yourself. But that will be the meeting point there. Because after an hour, the bus will come here to pick us. Bus now parking over there. You see? Okay. The red one. So after an hour, he come here. So in case you lost, you cannot follow me. You can. அமெரிக்கர்கள் இங்கே இருந்தபோது சீனர்களோட பக்கோடாக்கள் அப்படின்று அவங்க இருந்த இடத்த பாம்பு போட்டு தாக்கியிருக்காங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க இவங்க தங்கியிருந்த மாளிகையை தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ பார்க்குற இந்த மாளிகை புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலையே 2 மாளிகை இருந்திருக்கு. ஒன்று தகர்த்த மாளிகை பழசு, இன்னொன்று இப்போ நம்ம பார்க்குற புதிய மாளிகை புதுசு. இதை மாதிரி இவங்க தங்கியிருக்க இடத்துலையே இவங்களுக்கு மாற்றி மாற்றி பாம்பு போட்டு இவங்க தங்கியிருக்க அரண்மனைகளை அழிக்கிறது சீனர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் ஒரு கைவந்த கலையாக இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. We have 2 flats. The first one in the left side, communist country. Yeah. And here in the right side for Vietnam with yellow star. Now you use the right one? Yeah, we have 2 together. Together. Yeah. Okay. During the wartime, there was no Ho Chi Minh State till they outpost. Now the communist country they control, they make கம்யூனிசத்துக்கான ஒரு கொடியும் பார்க்குறோம், இவங்க வியட்நாம் கொடியும் பார்க்குறோம். இது ரெண்டுமே இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஹோச்சிமின் அவர்களோட சிலையை தான் இங்கே பார்க்குறோம். 75க்கு அப்புறம் தான் இவரோட சிலையே இங்கே நிறுவப்படுது. அதுக்கு முன்னாடி வரையும் அவருக்கு இங்கே சிலை கிடையாது. இப்போ நம்ம சுற்றி பார்க்குறது அமெரிக்க அரண்மனை. வியட்நாமோட கிங் அண்ட் குவீன் அவங்களோட ஒரு டைனிங் ஹாலாக இந்த இடம் இருந்திருக்கு. அரண்மனையை மாற்றி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ அவங்க மலேசியாவில் வாழறதா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆள் இல்லைனாலும் பாருங்கள் என்ன சூப்பராக தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அமெரிக்கர்கள் இங்கே வாழ்ந்த பொழுது அவர்கள் ஆலோசனை ஒரு அறையாக இந்த இடம் இருந்திருக்கு. ஒவ்வொரு இடமும் இதை மாதிரி குறிப்பிடும் வகையில் பெயர்கள் எழுதியிருக்காங்க. அதிகாரிகள் கூடும் இடம், அதிகாரிகள் ஆலோசிக்கும் இடம், சாப்பிடக்கூடிய இடம் அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் ராஜா வந்த பிறகு அவருக்கான இடமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி வாங்க, பால்கனியிலேருந்து ராஜா கையாட்டினது, அதுக்கப்புறம் யுஎஸ் அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்க கையாட்டினது, அந்த பால்கனியை பார்ப்போம். அமெரிக்க அதிபர்கள் அரசர்கள் நின்று இந்த பால்கனியில் நாங்கள் நின்று வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ ஒரு பெருமை மிக்க இந்த பால்கனியில் நாங்கள் நின்னது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. ராயல் பேலஸ் அப்படின்றது ஒரு பேலஸ் தான், அதுக்கான லுக்குன்றது ஒரு லுக்கு தான். இங்கே நின்று பார்த்தா தான் அதை உணர முடியும். அமெரிக்கர்கள் மாளிகையாக வியட்நாம் போகிறப்ப இருந்த இந்த மாளிகை நம்ம சுற்றி பார்க்குறோம். இதற்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, அந்த ஊழியர்கள் வேலை செய்கிறதுக்கு. இங்கே உயர் அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாகவும் இந்த இடம் இருக்குது. ரொம்ப சத்தமாக பேசக்கூடாதான், மெதுவாக தான் பேசணுமா. இங்கே அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட். பணிபுரியக்கூடியவங்க உயர் அதிகாரிகள் அவங்கெல்லாம் இங்கே தான் சுற்றி சுற்றி வசிச்சிருக்காங்க. அமெரிக்க படை வீரர்கள், படை அதிகாரிகள். வாங்க அவர்களுக்கான அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இங்கேயே உட்காந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே இருக்க வியட்நாமீஸையே சாவடிச்சிட்டு கம்யூனிசம் வளரக்கூடாதுன்னு போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தனித்தனியாக இருக்குது. இந்த இடத்துல இவங்க சோல்ஜர்ஸ்லாம் தங்கி இருந்திருக்காங்க.
சரி வாங்க ஃபைனலாக ஒரு அழகான சிற்பத்தில் முடிக்கலாம். தாய்லாந்துக்கு அடுத்து வியட்நாமில் தான் அதிகப்படியான நெல் விளையக்கூடிய இடம். எப்படி நம்ம தஞ்சை சொல்கிறோமோ அதை மாதிரி இங்கே நெல் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பூமி. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட். உள்ள ஒரு பெட் இருக்குது. அடுத்தது இங்கே சாப்பிட்றதுக்கான ஒரு இடம் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சோல்ஜர்ஸ்லாம் தங்கியிருந்திருக்காங்க. 1965 1973 அந்த காலப்பகுதியில் அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் போர் இருக்கு பாருங்க, அதோட ரகசிய பதிவுலாம் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே தான் தனியாக ஒரு மாளிகை இருக்கு, இங்கே வைக்க வேண்டியது தானே, அப்படியா ரகசியம் கசிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மறைச்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த போரில் அவங்க ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் 20 வருஷம் போராடி தோத்தது தான் மிச்சம். ஒரு சின்ன நாட்டுக்கிட்ட இவ்வளோ பெரிய அமெரிக்க வல்லரசு தோற்றதுன்றது சரித்திரத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரலாறாக இன்றளவும் கருதப்படுது. எல்லாம் பஸ்ஸில் ஏறியாச்சு. வீடியோ முடிச்சுட்டு இதை மாதிரி தான் ஒரு டைமும் ஓடி ஏறிட்டு இருக்கேன். இந்த வியட்நாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். Finally you press the bell icon. Thank you so much. Bell icon. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த அமெரிக்கர்கள் தங்கியிருந்த இந்த மாளிகையை சுற்றி பார்த்தாச்சு. அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. வியட்நாம் போர் நடைபெற்ற பதுங்கு குழி, அதை நாங்கள் சுற்றி பார்த்தது, நடு காட்டில் இந்த மழையில் மாட்டிட்டது எல்லாமே தனி பதிவு இருக்குது. பார்க்காதவங்க கண்டினியூவாக பாருங்கள். வியட்நாம் வரலாறு ரொம்ப கேட்க சுவாரஸ்யமாக இருக்கும். பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் வாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு பதிவில் இன்னும் ஒரு இடத்துல இந்த வியட்நாமை நம்ம சுற்றி பார்க்கலாம். வியட்நாமை தொடர்ந்து கம்போடியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, மலேசியா இப்படின்ட்டு நம்ம பல நாடுகள் சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம். எல்லா நாட்டுக்கான உணவுகள், அடுத்தது அவங்களோட கலாச்சாரங்கள், நடனங்கள், என்ன வரலாறு எல்லாமே அடுத்தடுத்த பதிவில் வரப்போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.